நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்து ஆண்டவரே உம்முடைய சபையிலே நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலையும் ஆண்டவரே உம்முடைய திரு பிரசன்னத்தினாலே நீரே எங்களை ஆண்டு ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக்கொள்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை வழிநடத்தணுமா வேண்டிக்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் மனம் திரும்பி ஆண்டவரே உமக்குள்ளே சீர்பட்டு ஊன்ற கட்டப்படவும் உமக்கென்று சாட்சியாய் நாங்கள் இந்த உலகத்திலே வாழவும் உதவி செய்யும். ஆண்டவரே, மீட்பு எச்சரமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நாம் முதலாவதாக 21வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 21. ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே, யாவரும் தேன்மொழி பாடல்களா இயேசுவை பாடிட பாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் ஆர்ப்பரிப்போம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களை புனைந்தே பண்களும் சேருங்களே, துதிகள் நிறைந்த கானங்களா பொழுதே இறைவனை காணுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சில் நாவின் நாதங்களே நன்றி கூறும் கீதங்களாம், மிஞ்சும் ஓசை தாளங்களா மேலும் பரவசம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். எந்த நாளும் காலங்களும் இறைவனை போற்றும் நேரங்களே, சிந்தை குளிர்ந்த ஆண்டுகளாய் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே, யாவரும் தேன்மொழி பாடல்களா இயேசுவை பாடிட பாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் அடுத்ததாக 63வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 63. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே என்ற பாடலை நாம் எல்லோரும் உற்சாகத்தோடு பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புரிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புரிய
கிருபையுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீரமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாழாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாழாதே. ஆத்தின் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆத்தின் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் ஜீவ பாதை என்றும் பொருள்வேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் ஜீவ பாதை என்றும் பொருள்வேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தீங்கு கொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தீங்கு கொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே
என் நேசரே சுவை நாடென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. நாம் அடுத்ததாக 105வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 105. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுவே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். நம்முடைய வாழ்விலே நல்ல மெய்ப்பராய் மாறாத நேசராய் எப்போதும் இருந்து நம்மை வழிநடத்தி வருகிற ஆண்டவரை நாம் எல்லோரும் ஏகமாய் நாம் உயர்ந்த சத்தத்தோடு நம்ம எல்லோரும் ஆண்டவரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நீரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை வழிநடத்துகிற நல்ல மெய்ப்பராக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே எங்கள் ஆண்டவராக இருந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையையும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியையும் நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் நல்லவராய் வல்லவராய் ஆண்டவரே என் வாழ்க்கையின் அனைத்து பகுதியையும் நீரே நேர்த்தியாய் நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. மாறாத உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே விலையேற பெற்ற ஆண்டவரே எப்போதும் எங்களை அன்பு கூறுகிற உம்முடைய மேலான அன்பிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பினாலே எங்களை தாங்கி வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை பாராட்டுகிற ஆண்டவரே மேலான இரக்கத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை கைவிடாமல் குறைவுள்ளவன் என்று ஆண்டவரே எங்களை தள்ளி விடாமல் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை தாங்கி நடத்துகிற உம்முடைய நண்புக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே நீரே எங்கள் பரலோக தந்தையாய் ஆண்டவரே எங்கள் தகப்பனாய் இருந்து ஆண்டவரே நீர் எங்களை தோளிலே சுமந்து நீர் வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை பின்பற்றி வர உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. நாம் ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாய் நாம் ஆண்டவரை துதி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த உலகத்திலே மக்கள் அநேக வேளைகளிலே கடவுளை கேள்வி கேட்குற ஒரு நேரம் என்பது ஒரு துன்பமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகும்போது அநேகர் இந்த உலகத்திலே அவர்கள் கடவுளை சந்தேகிப்பதும் கடவுளை குறித்து அநேக எதிர்மறையான தவறான கண்ணோட்டத்தையும் அவர்கள் கேள்விகளையும் கேட்பதை நாம் பார்த்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவரை நம்முடைய தகப்பனாய் நம்முடைய இரட்சகராய் பெற்று வாழ்கிற நமக்கோ எந்த சூழ்நிலையிலையும் அவரே நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிற ஒரு நல்ல மெய்ப்பராய் அவர் நம்மோடு இருக்கிறார். எனவே நாமும் அதுபோன்ற ஒரு பகுதியிலே ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளாக செல்லும்போது ஒருபோதும் நாம் ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்கிறவர்களாகவோ அல்லது
மனதிலே நாம் குறை சொல்லும் முறுமுறுப்பும் ஆண்டவர் நம்மை அவருடைய அன்பை உணராதவர்களாய் நாம் வாழ்கிறவர்களாக ஒருபோதும் நாம் இருந்துவிடக்கூடாது. நாம் புலம்பல் என்ற அந்த புத்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, புலம்பல் 3வது அதிகாரம் 22, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அதனால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு அது நம்மை அமழ்த்துகிற ஒரு பகுதியாக இல்லாமல் அதனால் நாம் அதைரியப்படுவதோ அல்லது அதனால் சோர்வடைவதோ என்று இல்லாமல் நம்மை தாங்குகிற ஒரு பகுதி என்பது நாம் தமிழிலே அது நிர்மூலம் என்பது மிகவும் நாம் அதற்கு கடைசியான நேரத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் ஆங்கிலத்திலே நாம் கன்சியூம், அதனால் ஆட்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே நம்மை தாங்குவது ஆண்டவருடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையிலே யாதொன்றும் எப்போதும் எல்லாம் சுமூகமாய் இருக்கும் என்பது சுவிசேஷம், அது என்பது மட்டும் சுவிசேஷம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையினுடைய பல சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்லக்கூடும், புயல்களுக்குள்ளாக கடந்து செல்லக்கூடும். ஆனால் அவை எல்லாவற்றின் மத்தியிலேயும் தேவன் அவருடைய கிருபை நிர்மூலமாகாதபடி, நாம் அதனால் அமிழ்ந்து போகாதபடி அவருடைய கிருபையினால் நம்மை தாங்கி நடத்துகிற ஒரு மேலான பாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதற்கு பின்பாக நாம் பார்க்கிறது போல அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எந்த சூழ்நிலையிலேயும் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் எப்போதும் விசுவாசிக்கிற பகுதி என்பது ஒரு முக்கியமான ஒரு நேரம். குறிப்பாக இதுபோன்ற நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளாக செல்லும்போது அநேக வேளைகளிலே தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய அன்பையும் சந்தேகிக்கும்படியான எதிர்மறையான காரியங்கள் நமக்குள்ளே சோதனையாய் வந்து நிற்பதை நாம் பார்த்திருக்க முடியும். ஆனால் அவற்றுக்கு நாம் இடம் கொடுக்காமல் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று நாம் பார்க்கிறது போல தேவன் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஒருபோதும் நாம் நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து தேவனுடைய இரக்கத்தை நாம் மட்டுப்படுத்தி விடுகிறவர்களாக மாறிவிடக்கூடாது. அவர் எப்போதும் அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்பதுதான் ஒரு மேலான ஒரு பாக்கியம். நாம் இப்படிப்பட்ட ஒரு தேவனை குறித்த ஒரு நல்ல ஒரு அவருடைய உண்மையான கண்ணோட்டத்தையும் அவருடைய இரக்கத்தை குறித்த அறிவையும், அவருடைய கிருபை எப்போதும் மாறாதது, எந்த சூழ்நிலையிலையும் நாம் நிர்மூலகமாகாதபடி அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடாமல் நாம் வாழ வேண்டியது மிக முக்கியம். ஏனென்றால் இந்த 23வது வசனத்திலே நாம் பார்க்கிறது போல அவருடைய கிருபை அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. ஆங்கிலத்திலே கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ். இந்த புலம்பல் புத்தகம் என்பது நாம் இந்த புத்தகம் முழுவதுமாய் படித்து பார்த்தால் அநேக நெருக்கமான காரியங்களும் அநேக நெகட்டிவான பகுதிகளும் இருப்பதை நாம் இதில் பார்க்க முடியும். அநேக காரியங்கள் ஒரு புலம்பலுக்குரிய ஒரு பகுதியைப் போல இந்த புத்தகத்திலே அநேக இடங்களில் முந்தின அதிகாரங்களில் நாம் பார்த்தால் அப்படி இருக்கும். ஆனால் இந்த பகுதியிலே நாம் வரும்போது இந்த 3வது அதிகாரத்திலே இந்த 21வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கிற அந்த ஒரு பகுதியிலே மிக மேன்மையாய் தேவனுடைய உத்தமத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நெகட்டிவான காரியங்கள், நெருக்கமான காரியங்கள், எதிர்மறையான நினையாத அநேக பகுதிகள் நடக்கிற சூழ்நிலையிலையும் இங்கே அவர் ருசி பார்த்து சொல்வதை நாம் பார்க்க முடியும். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நாம் ஒன்றும் நடக்காதிருக்கும்போது இப்படிப்பட்ட தேவனுடைய கிருபையை நாம் ருசி பார்க்க முடியாது. ஒரு காரியம் நடைபெறும்போது, ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது அங்கே நாம் நிர்மூலமாகாதபடி, அதனால் கன்சியூம் பண்ணப்பட்டு அதனால் அழியாதபடி, மேற்கொள்ளப்படாதபடி தேவன் அவருடைய கிருபையினாலேயும் முடிவில்லாத அவருடைய இரக்கத்தினாலேயும் அங்கே நாம் தாங்குவதை அந்த சூழ்நிலைக்குள்ளாக நாம் செல்லும்போது தான் நாம் ருசி பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அவருடைய கிருபை என்பது அது காலைதோறும் புதியது. அங்கே நாம் திராணிக்கு மிஞ்சி தேவன் சோதிக்க இடம் கூடார் என்ற அவர் சோதனையோடு கூட தப்பிக்கும் வழியையும் உண்டு பண்ணுவார் என்பதையும் நாம் ருசி பார்க்கிற அந்த இடத்திலே அவருடைய உண்மை மிக பெரியதாக இருக்கிறது, மகா பெரியது என்பதையும் அங்கே நாம் ருசி பார்க்க முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும்
எதிர்மறையான காரியங்களோ அல்லது இதெல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது என்று சில காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது தேவனை குறித்த ஒரு தவறான கண்ணோட்டத்திற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. தேவன் நமக்கு உதவி செய்ய மாட்டாரோ அல்லது இந்த இடத்துல தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்பது போன்ற அன்பின் சந்தேகத்துக்குரிய காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்து ஒருபோதும் தேவனை விட்டு வழி விலகுகிறவர்களாக, அந்த சூழ்நிலையின் நிமித்தம் நாம் தேவனை விட்டு நாம் விலகுகிறவர்களாக ஒருபோதும் மாறிவிடக்கூடாது. நாம் இந்த இடத்திலே நாம் சுவிசேஷமாய் நாம் பார்க்கிறது போல எந்த காரியங்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலேயும் நிர்மூலமாகாதபடி தேவனுடைய கிருபை இருக்கிறது, முடிவில்லாத அவருடைய இரக்கங்கள் இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பது போல் நாம் நம்முடைய பார்வைக்கு வேண்டுமானால் அந்த சூழ்நிலை கொஞ்சம் தீவிரமானது போலவோ அல்லது கொஞ்சம் ஆக்ரோஷமானது போலவோ தோன்றலாம். ஆனால் தேவன் அவை எல்லாவற்றின் பின்பாகவும் தேவனுடைய இரக்கத்தை நாம் ருசி பார்க்க முடியும், அவருடைய உண்மையை நாம் ருசி பார்க்க முடியும். நிர்மூலமாகாதபடி அந்த சூழ்நிலையிலையும் நம்மை தாங்கி பாதுகாக்கிற அவருடைய மாறாத இரக்கத்தை நாம் ருசி பார்க்க முடியும். நாம் அதற்கு இந்த சூழ்நிலையின் மத்தியிலே நாம் தேவனை சந்தேகிக்காமல் அவரிடத்திலே அண்டி சேரும்போது இவை எல்லாவற்றையும் நாம் நம்முடைய சொந்தமாய் நாம் கொண்டு விட முடியும். ஆனால் அவரிடத்திலே அண்டி சேர்வதற்கு பதிலாக தேவனை குறித்து எதிர்மறையான எண்ணங்கள் கொள்வதோ அதைரியப்படுவதோ தேவனை விட்டு வழி விலகுவதோ என்று நாம் கொள்ளும்போது இந்த பாக்கியத்தை நாம் இழந்து விடுகிறவர்களாக மாறிவிடுவோம். அவருடைய அந்த நிர்மூலமாகாதபடி பாதுகாக்கிற அவருடைய கிருபையையோ மாறாத அவருடைய என்றென்றும் முடிவில்லாத அவருடைய இரக்கத்தை ருசி பார்ப்பதையோ அவருடைய உண்மையை ருசி பார்ப்பதற்கு பதிலாக நாம கிரியை செய்வதையோ நாம் தேவனை விட்டு நாம தனித்து சென்று வாடி வதங்கி செல்லுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் செல்லுகிறவர்களாக மாறிவிடுவோம். எனவே ஒருபோதும் அப்படி இல்லாமல் எப்போதும் நாம் அந்த சூழ்நிலையிலே தேவனை நெருங்கி சேருகிறவர்களாக வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எபிரேயர் புத்தகத்திலே 4வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது நாம் சோதனையின் நேரத்திலே நாம் விரைந்து செல்லுகிறதுக்கூடிய கிருபாசன தண்டையிலே நாம் சேரக்கடவோம் என்று நாம் ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே நாம் நெருக்கப்படும் போதோ சூழ்நிலைகளினாலே சோதிக்கப்படும் போதோ நாம் விரைவாய் சென்று அந்த கிருபாசன தண்டையிலே சென்று அந்த 16வது வசனத்திலே ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். நாம் அந்த சூழ்நிலையிலே கிருபாசன தண்டையிலே நாம் சேரும்போது தேவன் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் தந்து நம்மை அந்த இடத்திலே அவருடைய இரக்கத்தினாலே நம்மை தேற்றவும் அவருடைய கிருபையினாலே நாம் நிர்மூலமாகாதபடி நாம் அந்த இடத்திலே அவர் கிருபையினாலே நம்மை தாங்குவதையும் நாம் ருசி பார்க்க முடியும். இந்த புலம்பல் புத்தகத்திலே நாம் பார்த்தது போல நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்ற அந்த பகுதியும் அவருடைய உண்மையையும் நாம் ருசி பார்க்க வேண்டும் என்றால் அந்த சூழ்நிலையிலே நாம் தேவனை விட்டு வழி விலகிறதுக்கு பதிலாக தேவனிடத்தில் கேள்வி கேட்பதற்கு பதிலாக நாம் அந்த சூழ்நிலையிலே கிருபாசன தண்டையிலே நாம் நெருங்கி செல்லும்போது அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் நாம் பெற்றவர்களாக அந்த சூழ்நிலையிலே நாம் ஜெயம் பெற்று வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வார். நாம் இன்னும் இந்த புலம்பல் 3வது அதிகாரத்திலே சில காரியங்களை நாம் பார்க்கும்போது 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது சில துன்பமான சூழ்நிலைகளை அங்கே நாம் பார்க்க முடியும். இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே இவை எல்லாவற்றையும் அவரும் அந்த சோதனைக்குள்ளாக அந்த சூழ்நிலைக்குள்ளாக அந்த பாடுகளுக்குள்ளாக அவர் கடந்து சென்று வெற்றி சிறந்ததை நாம் பார்க்க முடியும். நாம் 11வது வசனத்திலே பார்க்கும்போது என் வழிகளை புலம்பல் 3வது அதிகாரம் 11 என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார், என்னை பாழாக்கி விட்டார். தமது வில்லை நாணேற்றி என்னை அம்புக்கு லக்காக வைத்தார். தம்முடைய அம்பரா துணியின் அம்புகளை என் உள்ளந்திரியங்களில் படப்பண்ணினார். நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலுமானேன். கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வரிக்க செய்தார். ஆண்டவருடைய அந்த சிலுவையின் பாடுகள் மத்தியிலே கூட அவருக்கு தாகமாக இருக்கிறேன் என்று கேட்டபோது அந்த கசப்பான காடியை தான் அவருக்கு குடிக்க கொடுப்பார்கள். அவர் பருக்கை கற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலால் புரள பண்ணினார். அவருடைய அந்த
சூழ்நிலைகளே நாம் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த பகுதி படத்திலே நாம் பார்த்தால் கூட ஆண்டவரை அவர்கள் துன்புறுத்தும் போது அவருடைய பற்களெல்லாம் உடையத்தக்கதாக அடித்து அவரை மிகவும் கொடூரப்படுத்தி துன்புறுத்துவதை நாம் பார்க்க முடியும். என் ஆத்மாவை சமாதானத்தை தூரமாக்கினார், சுகத்தை மறந்தேன் என்று நாம் பார்க்கிற இந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பாவங்களுக்காக நாம் மீட்கப்படும்படியாக ஆண்டவர் அவரே இந்த துன்பங்களோட ஊடாய் அவர் சென்று அவர் வெற்றி சிறந்ததை நாம் பார்க்க முடியும். இது போன்ற காரியங்களை அவர் இந்த பூமியிலே வாழும்போது தானே இந்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் உள்ளே சென்று வெற்றி சிறந்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியரை பெற்றிருக்கிற நாம் 15வது வசனம், இந்த எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே கிருபையையும் இரக்கத்தையும் பெரும்படியாக கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நமக்கு பெற்றிருக்கிற பிரதான ஆசாரியரை குறித்து நாம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலையும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இந்த புலம்பல்லே பார்த்தது போல நாம் சென்று கொண்டிருக்கிற நாம் எத்தனையோ துன்பம் என்று நினைக்கிற காரியங்களை காட்டிலும் மிகவும் உச்சக்கட்டமான எத்தனையோ பகுதிகளை ஆண்டவராகிய இயேசு அவர் இந்த பூமியிலே அவர் வாழும்போது எல்லாவற்றிலையும் அவர் அதற்கு ஊடாகி சென்று தேவனுடைய கிருபையை பெற்று பலப்பட்டு எல்லாவற்றிலையும் அவர் ஜெயம் பெற்றவராய் இருக்கிற வாழ்ந்த ஒரு இரட்சகரையே நாம் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியரையே பெற்றிருக்கிறோம். எனவே நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்முடைய சோதனைகளை நாம் அண்டர்கோ பண்ணுகிற நாம் அதற்கூடாக செல்லுகிற சூழ்நிலைகளை குறித்து அதை ஃபீல் பண்ணக்கூடாத ஒரு பிரதான ஆசாரியரை நாம் பெறவில்லை. அவர் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற ஒரு பிரதான ஆசாரியரை பெற்றிருக்கிறார். எனவே நாம் நம்முடைய சூழ்நிலைகளிலும் நம்முடைய துன்பத்திலும் நம்முடைய நெருக்கத்திலும் நாம் சோதிக்கப்படும் போது இப்படிப்பட்ட நாம் என்ன சோதிக்கப்படுகிறோம், எதனூடாய் நாம் செல்லுகிறோம் என்பதை அவர் முன்னோடியாய் சென்று ஏற்கனவே அவர் பரிதபிக்கக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கிற பிரதான ஆசாரியரை பெற்றிருக்கிற நாம் அவரிடத்திலே நாம் தைரியமாய் சென்று நம்முடைய காரியங்களை நாம் ஊற்றும் போதோ அதை நாம் அவரிடத்திலே ஷேர் பண்ணும்போதோ அவரிடத்திலே பலனை கேட்கும் போதோ அந்த 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறது போல நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் என்று நாம் இந்த சூழ்நிலை மத்தியிலே அப்படிப்பட்ட அறிவுள்ளவர்களாய் அவரிடத்திலே நாம் செல்லும்போது அவருடைய கிருபையினாலேயும் இரக்கத்தினாலேயும் நம்மை தேற்றுவார். இந்த புலம்பல் 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் துன்பங்கள் வந்தது, சூழ்நிலைகள் வந்தது, சில எதிர்மறையான காரியங்கள் வந்தது. ஆனால் நாம் பெற்ற சுவிசேஷம் என்னவென்றால் நாம் அவைகளினால் ஆட்கொள்ளப்படவில்லை, அவைகளினால் நாம் கன்சியூம் பண்ணப்படவில்லை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்பது நம்முடைய வாழ்வின் ஜெயமாய் மாறும்படி தேவன் அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்ற முடிவில்லாத அவருடைய இரக்கத்தை அந்த இடத்திலே நாம் ருசி பார்த்து அந்த சூழ்நிலைகளே நாம் அமிழ்ந்து போகாதபடி நம்மை தாங்கி நடத்துகிற கிருபையை நாம் அதிலே ருசி பார்க்கும்படி தேவன் உதவி செய்தார். எனவே அப்படிப்பட்ட அனுதினமும் நாம் சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்லும் போது காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகளை நாளைய தினத்தை குறித்து ஒரு கவலையோ என்று நாம் காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் போது காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் கடந்து செல்லும்படியான ஒரு கிருபையை அவர் என்றென்றும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு பகுதிக்குள்ளாக நாம் சென்று அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் ருசி பார்க்கும்போது நாம் எல்லோரும் சொல்ல முடியும், கர்த்தருடைய உண்மை அது மகா பெரியது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய உண்மை என்றும் மாறாதவர், அவர் எப்போதும் உண்மையுள்ளவர், அவர் திராணிக்கு மிஞ்சி சோதிக்க இடம் கொடார், சோதனையோடு கூட தப்பிக்கும் போக்கையும் உண்டு பண்ணி நம்மை வழி நடத்துகிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை பெற்ற நாம் ஒருபோதும் சூழ்நிலையின் மத்தியிலே நெருக்கத்தின் மத்தியிலே நாம் தேவனை குறித்த தவறான கண்ணோட்டத்தையும் எதிர்மறையான எண்ணங்களையும் தேவனை சந்தேகிக்கிறவர்களாகவோ அல்லது மனதளவிலே புலம்புகிறவர்களாகவோ அந்த புலம்பலோடு நாம் தேவனை விட்டு வழி விலகி இப்படிப்பட்ட கிருபாசன தண்டையிலே சேர்ந்து இரக்கத்தையும் கிருபையும் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக வழி விலகி அவை எல்லாவற்றையும் இழந்து
அவருடைய உண்மையை ருசி பார்க்காதவர்களாக நாம் ஒருபோதும் மாறிவிடக்கூடாது. இந்த புலம்பல் புத்தகத்திலே மேலும் நாம் பார்க்கும்போது 28வது வசனத்திலே, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். 30வது வசனத்திலே, தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையினால் நிறைந்திருப்பானாக என்று நாம் பார்க்கிறது போல, அந்த சூழ்நிலையிலே கிருபாசனத்தண்டையிலே சென்று அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் அவருடைய உண்மையும் ருசி பார்த்து வாழ்கிற ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலையும் தேவனுடைய அண்டைக்கு அவன் செல்வான். அப்படி செல்லும்போது தேவனுடைய பாரிசத்திலே தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவன் காணும்போது, அவருடைய வெளிச்சத்திலே அவன் காணும்போது, இந்த 28வது வசனத்திலே, எந்த சூழ்நிலையானாலும் அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். அப்படி தேவனுடைய வெளிச்சத்திலே இதெல்லாவற்றையும் தேவன்தான் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதிக்கிறார், ஒரு நல்ல நோக்கத்தோடு அனுமதிக்கிறார். அதன் மூலமாய் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் ருசி பார்க்கும்படியாக, அதிகமான அவருடைய கிருபையை சுதந்திரிக்கும்படியாக, அதிகமான அவருடைய உண்மையை ருசி பார்க்கும்படியாக தேவன் அனுமதிக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து, அந்த சூழ்நிலையிலே அவன் தனித்திருந்து மௌனமாய் தன்னுடைய ஆத்துமத்தை குயட்டன் பண்ணி ஒரு குயட்னஸ்க்குள்ளாக அவன் கடந்து வருவதை நாம் பார்க்க முடியும். அவன் குமுறிக்கொண்டோ முறுமுறுத்து கொண்டோ தேவனை கேள்வி கேட்டுக்கொண்டோ சந்தேகித்து கொண்டோ என்று இல்லாமல், அந்த சூழ்நிலையும் எல்லாம் எதிர்மறையாக தான் இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே அவன் தேவனை ருசி பார்க்கிறான், தேவனுடைய இரக்கத்தை அவன் ருசி பார்க்கிறான், தேவனுடைய உண்மையை ருசி பார்க்கிறான். அவருடைய மாறாத அந்த எவ்வளவோ உச்சகட்டமான சூழ்நிலை வரும்போது கூட நிர்மூலமாகாதபடி தாங்கின அவருடைய கிருபையை ருசி பார்க்கிறான். இப்படி தேவனை அந்த சூழ்நிலையை அவன் கண்டு, இவை எல்லாவற்றையும் தேவன்தான் தன்மேல் வைத்தார், எனவே அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்கும்படியாக தன்னுடைய ஆத்மா இளைப்பாற பண்ண தேவனுடைய இளைப்பாறுதலை பெற்று அதை முழுவதுமாய் பால் மறக்கப்பட்ட அந்த குழந்தையைப் போல முழுவதுமாய் தன்னை கிடத்தி மௌனமாய் இருப்பதற்கு அவன் கடந்து வருகிறான். அந்த சூழ்நிலையின் மூலமாக ஏற்படுகிற சில காரியங்களையும் அவன் சகித்து கொள்வதற்கு அவன் தன்னை ஒப்படைக்கிறான். 30வது வசனத்திலே, தன்னை அடிக்கிறவனுக்கு கன்னத்தை காட்டி நிந்தையினால் நிறைந்திருப்பானாக என்று அந்த சூழ்நிலைகள் தேவன்தான் அனுமதிக்கிறார் என்று அதற்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஒரு கேள்விகளோடோ அல்லது முறுமுறுப்போடோ அல்லது தேவனை கேள்வி கேட்டுக்கொண்டோ அவன் ஒப்பு கொடுக்கவில்லை. பூரணமாய் தேவன் என்னை, அவர் உண்மையுள்ளவர், அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை, அவருடைய கிருபை நிர்மூலமாகாதபடி அவருடைய கிருபை என்னை தாங்கி நடத்துகிறது, அவருடைய கிருபை மாறாதது என்று எல்லாவற்றையும் அப்படிப்பட்ட தேவனுடைய உண்மையினுடைய அந்த ருசியை உணர்ந்தவனாக தன்னுடைய வாழ்வின் சூழ்நிலைகளிலே நெருக்கத்திலே அந்த காரியங்களுக்கு தன்னை பூரணமாய் ஒப்படைத்து அங்கே ஜெயம் பெற்றவனாய், தேவனுடைய அன்பை சந்தேகிக்காதவனாய், தேவனுடைய அன்பிலே முற்றிலுமாய் ஜெயம் பெற்றவனாய் அங்கே அவன் வாழ்வதை நாம் பார்க்க முடியும். அதுபோன்ற ஒரு ஜெயம் பெற்ற தேவனுடைய உண்மையை ருசி பார்க்கிற மாறாத அவருடைய கிருபையை நாம் பெற்று வாழ, அவருடைய முடிவில்லாத இரக்கத்தை ருசி பார்த்து வாழ தேவன் நம் எல்லோருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். சகோதரர் மூலமாக தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்ம வாசித்த அந்த பகுதி, அதில் அந்த அந்த குறிப்பிட்ட சகோதரனோ இல்லை நம்மளையும் கூட அந்த இடத்துல வச்சு யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் அநேக விஷயத்தை தாண்டி போயிருப்போம். அங்கே கர்த்தருக்காக காத்திருக்க அந்த இடத்த விட்டுட்டு எப்படின்னா எல்லாமே எனக்கு நடக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு அநியாயம், கர்த்தருக்கு கண் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நேரங்களில் நம்ம போகிறது. அவர் 12வது வசனம், தமது வில்லை நாணேற்றி என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார். அவரோட வில்லை நாணேற்றி நான் பயங்கர டைட்டாக்கி ஹிட்டை அடித்தா அவ்வளோதான் அவன் முடித்தான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டாந்து அதை பயங்கர டைட்டாக்கி அதுக்கு எய்மாக வந்துட்டு என்ன நிறுத்தினார் அப்படின்னு சொல்கிறதா இருக்கலாம். இல்லை கசப்பினால் என்னை நிரப்பி எட்டினால் என்னை வெறிக்க செய்தார், என்னோடய வாழ்க்கையை இதுக்கு மேலே கஷ்டமாக்கவே முடியாதுன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு டக்குன்னு ஒரு அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு யூட்டர்ன் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வராரு. நாம் 22வது வசனம், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு சொல்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தரோட தியானிக்கிற வரைக்கும், கர்த்தர்கிட்ட போகிற வரைக்கும், கர்த்தர்கிட்ட அமர்ந்திருக்கிற வரைக்கும், கர்த்தர்கிட்ட நான் விசாரிக்கிற வரைக்கும் என்னுடைய
விஷயங்கள், எனக்கு நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே வந்துட்டு என்னால் தாங்க முடியாத ஒரு விஷயமா, எனக்கு யாருமே இல்லாத ஒரு அனாதையை போல் நான் உணர்றதுனால, என்னை விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னை வழிநடத்துறதுக்கு ஆள் இல்லை, இதுலேருந்து மீட்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு புலம்பலுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். எப்போ நான் கர்த்தரோட அமர்றேன், எப்போ நான் கர்த்தரோட சந்திக்கிறேனோ அப்போ கர்த்தர்லேருந்து எனக்கான ஒரு நம்பிக்கை எனக்கு பிறகுது. அந்த நம்பிக்கையின் வார்த்தை தான் அது. நான் நிர்மூலமாகாது இருக்கிறது. அது என்ன நிர்மூலமாகாது இருக்கிறது அப்படின்னா, இந்த இந்த புலம்பலை எழுதினவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நான் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நான் யோசித்து பார்த்தா நான் நிர்மூலமாகி இருக்க வேண்டியவன். நான் எடுக்கப்பட்ட குழியை நான் யோசித்து பார்த்தா நான் இங்கே இன்றைக்கி நிற்கக்கூடிய தகுதியே இல்லாதவன். ஆனால் கர்த்தர் என் மேலே இரக்கமாக இருக்கிறதுனால, அவருடைய நீடிய பொறுமையினால் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உதாரணம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வெள்ளை துணி, நல்ல ஒரு வெள்ளை துண்டை நம்ம கையில் வச்சுருக்கோம், நம்ம பத்திரமா வாங்கி வச்சுருக்கோன்னா அதை எவ்வளோ பாதுகாப்பாக வைப்போம். தண்ணிக்குள்ளே விட்டுற மாட்டோம், அதை கசக்கிற மாட்டோம், எல்லாம் பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்க அந்த துணி ஒரு சாக்கடைக்குள்ளே விழுகுது, இல்லை ஒரு அசுத்தமான ஒரு விஷயத்து மேலே விழுகுதுன்னா நம்ம அப்போ அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை எடுத்து துவைக்கிறதுக்காக அது மேலே சோப்பை போடுவோம், தண்ணியில் முக்குவோம், பிழிஞ்சு எடுப்போம். அப்போ அது மேலே அன்பு இல்லை, அந்த துணி மேலே முன்னாடி இருந்த அக்கறை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதை பழையபடி மாற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸ் அது. அதே தான் இங்கே கர்த்தர் எனக்கும் பண்ணுறாரு. இந்த பாவம் செய்கிறவன் பாவத்துக்கே அடிமையாக இருக்கிறான்னு சொல்லும்போது, அந்த பாவத்தோட ஒற்றல், அந்த பெருமை, இதெல்லாம் என்னட்ட ஒட்டிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் என்னை விட்டு வெளியே எடுக்கணும். அதுக்காக சில சூழ்நிலைக்குள்ளே நடத்திட்டு போகிறாரு. இதை நான் புரிஞ்சிக்காமல் அது எல்லாமே எனக்கு எதிராக கர்த்தர் எனக்கு செய்கிறது அப்படின்னு நான் நிற்கும்போது தான் கர்த்தருடைய அன்பை நான் புரிஞ்சுக்கிறது இல்லை. கர்த்தர் கைவிட்டு விட்டாரோ, அந்த நாணயில் ஏற்றி என்னை முன்னாடி நிறுத்துறாரோ அப்படின்ற ஒரு இடத்துக்குலாம் நான் போகிறோம். யாக்கோபு இதை அழகாக 2 விதத்தில் பிரித்து சொல்லுவார். ஒன்று வந்துட்டு, பாவன்றது வந்துட்டு நீ கற்பம் தரித்து நீ உன்னோட இச்சையினால் உண்டாகுது, அதுக்காக நீ படுற பாடலாம் கர்த்தர் உனக்கு கொடுத்தாருன்னு நீ சொல்லாத. ஆனால் அதை விட்டுட்டு நீ பாவம் பண்ணேன்னா அதுலேருந்து மனம் திரும்பி வரணும், அது ஒரு ப்ராசஸ், அதை நான் சொல்லலை. இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்னா, தேவன் ஒரு சில சூழ்நிலைக்குள்ளே உன்னை நடத்திட்டு போவார். அது நான் இப்போ சொன்னது மாதிரி அழகான துண்டா, அது வெள்ளை துண்டா மறுபடியும் மாற்றுறதுக்கான ப்ராசஸ். அந்த தண்ணியில் நினைக்கும் போது முறுக்கும் போதெல்லாம் அந்த டவலுக்குள்ளே அந்த தண்ணி, அந்த நூலுக்குள்ளே அந்த தண்ணி போகிறதெல்லாம் அந்த டவலுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அதை சரியாக மறுபடியும் வெள்ளையாக்கும் போது ப்ராசஸில் வந்துட்டு அது துண்டுன்றதுனால உங்கள் கையில் அடங்கியிருக்கும். நமக்கு சுய சிந்தை இருக்கிறதுனால கர்த்தரை எப்பயுமே எதிர்த்து தான் நிற்போம். அப்படி இல்லாதபடி அந்த ஒரு துண்டு மாதிரி நானும் அமைதியாக கர்த்தருடைய கருத்தில் நான் அடங்கி இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அது மறுபடியும் கர்த்தருடைய சாயலாகவே என்னை மாற்றி முடிச்சிருன்றது தான் அற்புதமான ஒரு வார்த்தை. அது அழகாக இங்கே இருக்கும். கர்த்தருடைய இருதயத்தை இவரே முழுசாக கண்டுபிடிச்சதுனால அழகாக சொல்லுவார். இந்த பிரதர் வாட்சி காமிச்சதும் போல் இதை வந்துட்டு கர்த்தர் தான் என் மேலே வச்சார். 28வது வசனம், அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவர் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவன். எனக்கு வேறு நம்பிக்கையே இல்லை, அவர் மட்டும்தான் எனக்கு நம்பிக்கைன்னு அவர்கிட்ட அடங்கியிருக்கேன். அந்த 31வது வசனம் அழகாக அந்த நம்பிக்கைக்குரிய வசனம் இருக்கும். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சோதனையை கொடுத்தாலும் அதுக்கான லிமிட்டை அவர் தான் செட் பண்ணுறாரு. அவரை மீறி அந்த இது போகாது, அது ரட்சிப்பின் வழியாக எனக்கு மாறும் அப்படின்னு அநேக நேரம் நம்ம இது பண்ணியிருக்கோம். 33வது வசனம் தான் கர்த்தருடைய இருதயத்தை அப்படியே நம்மளுக்கு காமிக்கிறது. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அவரோட மனசுலேருந்து எனக்கு நான் இதை இவனுக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவர் செய்கிறதில்ல. எண்ணற்ற ஒட்டியிருக்க அழுக்க, எண்ணற்ற ஒட்டியிருக்க பெருமையை, எண்ணற்ற ஒட்டியிருக்க சுயத்தை, அதிலேருந்து நான் விடுதலை ஆகணும்னு அவரை விரும்புகிறதுனால அநேக சூழ்நிலைக்குள்ளே என்னை கூட்டு போகிறாரு. எண்ணற்ற ஒட்டியிருக்க பாவங்கள் இதெல்லாம் விட்டு நான் வெளியே வரணும் அப்படின்னா எனக்கு அந்த ப்ராசஸ், அந்த துவைக்கிற அந்த ப்ராசஸ் வந்துட்டு அந்த கடினமான சூழ்நிலைகள் வந்து எனக்கு தேவைப்படுது. இதை நான் அறிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால், இதை தாவீது நல்லபடியாகவே அறிஞ்சிருந்தார். உண்மையை சொன்னால் அதுக்கு முன்னாடி இருந்த சவுலை விட தாவீது வந்துட்டு அநேக நேரங்களில் தவறுனவராக தான் இருந்தார் நான் பார்க்குற வரைக்கும். ஆனால் எப்பெல்லாம் அவர் தவறினாரோ, எப்பெல்லாம் கர்த்தர் வந்துட்டு அவரை சிறுமைப்படுத்த இறங்கி வராரோ, அப்போ இவர் தானே தாழ்த்திட்டார். ஒரு சமயத்தில் ராஜாவாக இருக்க ஒருத்தர் வந்துட்டு அரசாணையில் வேறு யாரோ ஏறி உட்காந்துருக்கும் போது இவர் நடந்து போகும்போது ரோட்டில் இருக்க ஒரு ஆள் அவனை தூற்றுவார், பயங்கரமாக திட்டுவார். பக்கத்தில் இருக்க ஆள் வந்துட்டு சொல்லுவார், நீ ராஜாவை திட்டுற அப்படின்னு சொல்லும்போது தாவீது சொல்லுவார், அவனை விடு, அவனை என்னை திட்டும்படி கர்த்தர் அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லுவார். அதுதான் நம்மளுடைய நேரங்கள்லையும் தேவை. கர்த்தர் உண்மையுள்ளவர். எனக்கு ஒரு சூழ்நிலையில் கொடுக்குறாருன்னா அந்த சூழ்நிலையில் வந்துட்டு நான் அந்த மனுஷனையோ அந்த சூழ்நிலையிலையோ சபிக்கிறதோ இல்லை கர்த்தரையே கேள்வி கேட்குற இடத்துக்கோ போகாமல் அமைதியாக இருந்து, ஆண்டவரே இது எதுக்காக என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, நீர் பரிசுத்தர், நீங்கள் நடத்துகிற பாதையெல்லாம் எனக்கு பரிசுத்தமாக இருக்கும், இந்த பாதையும் என்னை இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக்கும், இன்னும் கொஞ்சம் என்னை வெள்ளையாக்கும், இன்னும் கொஞ்சம் உங்களுடைய சாயலாக என்னை மாற்றும், நான் அடங்கியிருக்க, உங்களுக்குள்ளே அடங்கியிருக்க, நீங்கள் கொடுத்துருக்க அந்த எல்கையில் நான் காத்திருக்க,
எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் கேட்கும்போது அவர் மனப்பூர்வமாய் இந்த வசனத்தை மனசில் பதிச்சு வச்சுக்கிறது நல்லது. அந்த நான் வாசித்த அவர் மனப்பூர்வம் 33வது வசனம், அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரர்ன்ற இடத்துல என் பேரை நான் போட்டுக்கலாம். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி, அவருக்கு மனசுக்கு பிடிச்ச அதை செய்யலை, என்னை அவருடைய சாயலாக மாற்றுறதுக்காக ஒரு ப்ராசஸ்க்குள்ளே என்னை கொண்டு போகிறாரு. இதை நான் அப்படி இருக்கும்போது தான் இங்கே சொல்கிறது, இந்த இதெல்லாம் புரிஞ்சதுனால தான் அவர் சொல்கிறார் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சவனுக்கு தெரியும் நான் எந்த குழியிலேருந்து எடுக்கப்பட்டேன், எந்த சேற்றிலேருந்து நான் எடுக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் ஒரு சகோதரர் இப்படி ஷேர் பண்ணார். அவர் மனுக்குலமாய் மாறினார் அப்படின்றதோட ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு மாம்சமாய் மாறினானா நம்ம எல்லாரும் ஒரு செப்டிக் டேங்க்குள்ளே கிடக்கிறோம். அந்த செப்டிக் டேங்க்குள்ளே அவரும் குதிச்சார். அந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துக்குள்ளே அவரும் குதிச்சார் என்னை தூக்கி எடுக்கிறதுக்காக. மேலேருந்து கை கொடுக்கல, அவரும் அந்த செப்டிக் டேங்க்குள்ளே குதித்து என்னை தூக்கி எடுத்தார். அந்த அன்பை நான் நினச்சேன்னா நான் உண்மையிலே அங்கே தான் இருந்தேன். அதுலேருந்து என்னை மீட்டவர், இதுலேருந்து என்னை இந்த பாதையிலேருந்து என்னை மீட்கிறதுக்கு அவருக்கு எளிதான விஷயம் தான். என்னட்ட ஒட்டி இருக்க அழுக்கெல்லாம் இன்னும் அவர் பார்க்குறாரு, அதெல்லாம் அவருக்கு பிடிக்கலை. அதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வரதுக்காக இந்த சூழ்நிலைகளுக்குள்ளெல்லாம் கூட்டு போகிறாருன்ற அந்த அறிவு தேவன்கிட்டே என்னை எப்பயுமே வச்சுருக்கோம். அவரை எப்பயுமே ஆராதிக்கிற ஒரு இடத்துலையே என்னை வச்சுருக்கோம். அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கும். அவருடைய உண்மை பெரிதுன்னு அதை வச்சு தான் சொன்னாங்க. இப்படிப்பட்ட இருதயத்தை இந்த தெளிவான விஷயங்களெல்லாம் கர்த்தரை நம்ம சபை மூலமாக நம்மகிட்ட சொல்லும் போது அதில் நிலச்சிருக்கிறதுக்கு எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும் அப்படின்ற வசனம் மாதிரி அதில் நிலச்சிருக்கணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கேன். பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு சோதரம். தேவன் தந்த வார்த்தைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறபடினால் நான் எல்லாவற்றையும் செய்ய பலன் உள்ளவனாக இருக்கிறேன். உங்களுக்கு முன்பாக கூட நான் பேசணுன்னா அவர் என்னை பலப்படுத்துகிறபடினால் நான் பேசுகிறேன். என்னுடைய விசுவாசத்தை தொடக்குனவரும் இந்நாள் வரைக்கும் தேவன் அவருடைய கிருபையினாலே என்னை பாதுகாத்து வருவதற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு நிறைய குடும்ப சூழ்நிலைகள் மற்ற எல்லா காரியங்களும் சூழ்நிலையில் வந்ததுனால, ஆனால் என்னுடைய நம்பிக்கை இயேசு ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தேன். அது எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு எப்படி ஜெபிக்கணும் கூட தெரியாது. ஆனால் ஒன்றே ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுவேன். இயேசு ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலேருந்து எனக்கு உதவி செய்யும், நான் உன்னை நம்புகிறேன். அப்படி ஏசாயாவில் கூட ஒரு வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 26 3வது அதிகாரம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீ அவனுடைய பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவேன். அவருடைய அந்த இயேசு ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த உலகம் கொடுக்குற சமாதானத்தை நான் கொடுக்கவில்லை, என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அப்படி தான் இயேசு ஆண்டவரை நான் நம்பியிருந்தனால அவருடைய சமாதானத்தை நான் அதில் குலைந்து போகாதபடி ஒரு கருவை போல் என்னை பாதுகாத்தார் இயேசு ஆண்டவர். ஏன்னா நான் அவரை நம்பியிருக்கிறபடினால் என்னை எல்லா சூழ்நிலையிலிருந்து தேவன் அவருடைய சமாதானத்தின்படி அவர் வார்த்தையின்படி என்னை காத்து வந்தார். என்னுடைய குடும்பங்களோடு இப்போ பிரிஞ்சு இருந்தது. மீண்டும் தேவன் அவங்க மூலியமாகவே தேவன் எனக்கு தீமை செய்தவருக்கு மூலியமாகவே நன்மை செய்ய வைத்தார். அவங்களாவே அவங்க வீட்டிலேருந்து சமாதானத்தோடு எங்கள் அண்ணனை கூப்பிட்டு அவங்க பேசி எங்கள் அண்ணன் மூலியமாக கொண்டாந்து என் மனைவியை தேவன் செய்தார். அந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவரை நம்பியிருந்தபடினால் என்னையும் பாதுகாத்தார், என்னுடைய மனைவி பிள்ளைகளையும் பாதுகாத்தார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்னோடு பேசின ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். யோசுவா 1வது அதிகாரம். யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருக்கிறது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ தேவன் இந்த காரியங்கள்லாம் செய்து முடித்துட்டு ஆண்டவர் சொன்னார்,
நான் உன்னை விட்டு விலகலை, நான் உன்னோடு கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவருக்கு நான் மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா எனக்கு நிறையா சபையிலேருந்து ஜெபித்திருக்காங்க, சபைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சகோதர சகோதரிகளும் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க, அதுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் ஆண்டவர் சொன்னார் அந்த 8வது அதிகாரத்தில், இந்த நியான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக, இது எழுதியிருக்கிறவைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது நீ புத்திமான நடந்து கொள்வாய். அப்போ தேவன் எனக்காக இந்த புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். தேவன் இன்னமும் அவருக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை அதை கை கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் நடக்கும்படி எனக்கு உதவி செய்வான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். தேவன் சபையில் கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் என்னை நித்திய கிருபையுடன் என்னை அணைத்து கொள்ளும்படிக்கா, என்னை அதிகமாக அவரை நேசிக்கிறபடினால என்னை அதிகமாக அவர் சுத்திகரிக்கிறார். நேசிக்கிறவர்களை அவர் சுத்திகரிக்கும் போது அது பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அந்த பெயினாக இருக்கிற நேரத்தில் நம்ம என்னுடைய இருதயம் அந்த நொறுங்குண்ட இருதயமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ நம்ம எதை குறிச்சுமே நான் சிந்திக்க மாட்டேன். என்னையே பார்த்து என்னுடைய சூழ்நிலைகளில் இருக்கிறதுல நான் நொறுங்கி இருக்கும்போது நான் மனுஷர்கிட்ட போகாமல் நான் போகிறப்ப அவர் எனக்கு நித்திய கிருபையுடன் இமைப்பொழுது அவர் முகத்தை மறைச்சிட்டாலும் அந்த நித்திய கிருபையுடன் எனக்கு அப்புறம் இறங்குறத நான் பார்த்துருக்குறேன். அப்படியா அவர் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை சுத்திகரிக்கிறப்போ, சூழ்நிலையில் அனுப்புகிறப்போ அவருடைய முகத்தை நான் பார்க்க முடியுது. அவருடைய புதிய கிருபையை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் என் மேலே இரக்கமாக இருக்கிறதையும் நான் பார்க்க முடிஞ்சிச்சு அவருடைய வார்த்தையின் மூலமாக. அவர் வார்த்தையும் எனக்கு அந்த வேலையில் அனுப்பி என்னை பலப்படுத்தினார். இப்படியா ஒவ்வொரு நாளும் அவர் என்னை நடத்துகிறத நான் அதிகமாக ருசிக்க முடிந்தது. ஆரம்பத்தில் அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய முடிவை பார்க்கும்போது நான் அவருடைய பலத்த கரத்தில் அவர் தான் தேவன் என்று நான் அறிந்து அவருடைய பலத்த கரத்தில் நான் அடங்கி இருக்கும்போது அவர் ஏற்ற சமயத்தில் அவர் உயர்த்தும் போது எப்படி நான் இதெல்லாம் கடந்து வந்தேன் அப்படின்னு நினச்சா பார்த்தேன்னா அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய வார்த்தையும் தான் என்னை நிலைநிற்க பண்ணியிருக்குது. அதற்காக நான் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் இன்றைக்கும் நிற்கிறேன். நான் நிர்மூலமாகாமல் இருப்பேன்னா அவருடைய கிருபை தான். என்னுடைய பலன்லாம் ஒன்றுமே இல்லை. நான் உடஞ்சி போயிடுவேன். அப்படிப்பட்ட இருதயம் தான் எனக்கு. எதையுமே தாங்கக்கூடிய பலனே இல்லை. அப்படி இருந்த என்னையும் ஆண்டவர் என்னை அவர் உருவாக்குகிறதுக்கு அவருடைய கரத்தில் வச்சு என்னை உருவாக்குறப்படினால் நானும் அவர் கரத்தில் பத்திரமா இருந்ததுனால நான் இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டிருக்கேன். ஆனால் நான் தனியாக இருந்திருந்தேன், அவரோடு இணைந்து இல்லாமல் நான் தனியாக இருந்திருந்தேன்னா, ஒரு கொடியாக கடந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் வாடி போய் நான் இன்றைக்கி இல்லாமல் போயிருப்பேன், உருக்குலைந்து போயிருப்பேன். நான் பிரயோஜனமற்றவளாக இருப்பேன். நான் பிறருக்கும் என் குடும்பத்துக்கும் நான் பிரயோஜனம் இல்லாதவளாக தான் இருந்திருப்பேன். அப்படிப்பட்ட என்னையும் ஆண்டவர் அவருடைய கரத்தில் வச்சு என்னை பாதுகாத்து ஒவ்வொரு நாள் இந்த நாள் வரைக்கும் அவர் என்னை பாதுகாத்து வருகிறார். அவர் இமைப்பொழுது அவர் முகத்தை மறைச்சாலும் அந்த உருக்கமான அந்த இரக்கத்தை அந்த முடிவில் நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படியா என்னை ஒவ்வொரு நாளும் அவர் என்னை வழிநடத்தி வர்றதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் அப்படிப்பட்ட தேவனுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்து நீதிபரராக இருந்து என்னை நடத்துகிறார். அப்படிப்பட்ட என் தேவனுக்கு நான் ஒவ்வொரு நாளும் உண்மையுள்ளவராக இருந்து அவருடைய உள்ள மகிழும்படியான ஒரு வாழ்க்கை நான் இன்னும் வாழணும். இன்னும் நான் எவ்வளவு குறைவுள்ளவளாக இருக்கிறேன், இன்னும் நான் வளரணும், இன்னும் அவருடைய சாயலுக்கொப்பாக மாறணும். அதுதான் என்னுடைய வாஞ்சையாக இருக்குது. அப்படியா என்னை தொடர்ந்து நிலைநிற்க செய்வான்னு என்னை விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இன்னைக்கு உன்னத்தின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் உணர்த்தினது போல் நானும் என்னுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளையும் சோதனைகளையும் நான் தேவனை கேள்வி கேட்குறவளாக மட்டும்தான் நான் இருந்திருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் ஒரு பொறுமையோடு இருந்து அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் நம்பி அதில் நான் பலன் பெற்றவளாக நான் இருந்ததில்லை. ஏன்னா எத்தனையோ சூழ்நிலைகளில் நான் கர்த்தர் எனக்கு கொடுக்குறப்ப அது கர்த்தர் தான் கொடுக்குறாரு அப்படின்னு நான் உணராமல் அநேக நேரங்களில் நான் புலம்பி தவிச்சு என் சமாதானத்தை நான் கெடுத்திருக்கேன். என்னை மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களையும் நான் சமாதானத்தை கெட்டு போகிற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இதெல்லாம் நான் நினைக்கிறப்போ எனக்கு அது மனவேதனையாக தான் இருக்கும். ஆரம்ப காலத்தில் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன்.
அந்த சூழ்நிலை எனக்கு சரியில்லை, அந்த 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 ஒரு விஷயம் எனக்கு சரியாக அமையலை அப்படின்னா நான் உடனே டென்ஷன் ஆகுறதும் கோவப்படுறதும் இதுதான் நான் ஃபஸ்ட்டாக கையாளுவேன். ஆனால் இப்போலாம் எனக்கு உள்ளே ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு. நம்ம ஏன் கோவப்படணும்? நம்ம கோவப்பட்டு என்ன நம்ம கண்டோம்? நம்ம சமாதானத்தை இழந்தது தான் மிச்சம். நம்மளால் மற்றவங்களுடைய சமாதானமும் இழந்து போதே அப்படிங்கிறத நான் இப்போது சமீப காலமாக நான் உணர்ந்து வந்துட்டுருக்கேன். அதனால் இன்னமும் ஆனால் நான் திருந்தலை. இன்னமும் நிறைய காரியங்களில் நான் என்னை மாற்றிக்கணுங்கிறத நான் விருப்பப்படுறேன். இன்றைக்கி தேவன் உணர்த்தி நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவர் என்னை தெரிந்தெடுக்கலை, அவரை என்னை பேர் சொல்லி அழைக்கலை அப்படின்னா நானும் இன்றைக்கி ஒரு பாவக்குழியில் தான் விழுந்து கிடந்திருப்பேன். எத்தனையோ கோடி ஜனங்க இருக்கிற இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க வேண்டிய என்னையை ஆனால் இன்றைக்கி தேவன் அவருடைய சொந்த சபையில் வைத்து அவருடைய சொந்த மகளாக என்னை கழுவி, அவர் இரத்தத்தினால கழுவி என்னை அவருடைய அன்பினால் நிறைத்து அவருடைய விலையேற பெற்ற இரக்கத்தையும் அந்த கிருபையும் எனக்கு நாளுக்கு நாள் கொடுக்குறார். அவருடைய கிருபையை நாளுக்கு நாள் கொடுக்குறார். அதெல்லாம் நான் இன்னும் அதிகமாக பற்றி கொண்டு அவரை கிட்டி சேரணும். அவருக்காக இன்னும் நல்ல பிரயாசப்பட்டு அவரை போலவே நான் ஜீவித்து வாழணும். இனி வருகிற நாட்களில் தேவனுடைய சாயலில் நான் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து அவருக்கு பிரியமாக வாழணும் அப்படிங்கிறத இங்கே நம்பிக்கை கேட்டுக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒரு சமூகத்துக்கு வரும் பொழுது தேவன் என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறன்னு ஆராய்ந்து அறிந்ததுனால ஒரு சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் வார்த்தைகள் பலிபீடத்திலிருந்து வார்த்தைகள் வருகிறத நான் அநேக நேரம் உணர்ந்திருக்கிறேன். நான் உணர்ந்ததுனால நான் அவரோடு நான் இணைந்தில்லாட்டி நான் என்றைக்குமே கனி கொடுக்காமல் போயிடுவேன். அவரோடு இணைந்து இருக்கும் பொழுது தான் நான் செய்கிற சில தவறுகள் தவறி விழுகும்போதெல்லாம் அதெல்லாம் தேவன் உணர்த்துறதை நான் அறிந்திருக்கிறேன். நான் அவரோடு சேர்ந்து இருக்கும்போது தான் அந்த உணர்வுகள் எனக்கு வர்றதை நான் அநேக நேரம் அறிந்திருக்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை கூட ப்ரேயரில் கூட பிரதர் ஒரு கொஞ்சம் அவரை விட்டு கொஞ்சம் விலகுறது மாதிரி ஒரு உணர்வு. அப்போ விசுவாசத்தை குறித்து வெள்ளிக்கிழமை பேசல நான் ரொம்ப துக்கம் அடைஞ்சேன். ஆண்டவரே, அப்போ என்னுடைய இருதயத்தில் இருக்கிறத எவ்வளவா அவர் ஆராய்ந்து அறிந்து அந்த இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்து என்னை எவ்வளவா பலப்படுத்துகிறாருன்றதை அந்த வெள்ளிக்கிழமை ப்ரேயரில் நான் அதிகமாக உணர்ந்தேன். நான் இன்னும் வருகிற நாட்களில் இன்னும் மோசை எவ்வளவா அந்த ஏனோக்கு எவ்வளவா அவர் விசுவாசத்தினால அவரோடு எப்பொழுதும் கூட இருந்து சஞ்சரித்ததுனால ஆண்டவரோட உறவாடினதுனால தான் அவர் மரணத்தை கூட ஏற்றுக்கொள்ள விடாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிற ஜீவன் இருக்கிற நாட்களெல்லாம் அவரோடு எப்பொழுது ஒரு உறவாடுறலோடு இருக்க நான் இன்னும் அதிகமாக வாஞ்சிக்கிறேன். தேவன் இன்னும் வருகிற நாட்கள்லையும் அப்படி வாஞ்சியோடு அந்த விசுவாசத்தோடு விட்டு விடாதபடிக்கு இன்னும் வளர தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கேட்ட நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. சகோதரி சொன்னது போல கூட என்ன சூழ்நிலை கீழே இங்கே வர்றோன்னு அறிந்த அன்பு தகப்பன் தேவன் அதே வார்த்தையை கொண்டு ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு பேசி தேற்றுகிறதை நான் தெளிவாய் உணர முடிகிறது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. எவ்வளவோ தருணங்கள் எத்தனையோ வார்த்தைகள் கொடுத்தும் அது அந்த நேரம் கேட்குற நேரம் நல்லா மாறி அவ்வளவு மகிழ்ச்சியோடு போகிறோம். ஆனால் சூழ்நிலைகள் தாறுமாறாய் நடக்கிற நேரத்தில் எல்லா கடினமான இறுக்கமான சூழ்நிலைகள் வருகிற நேரத்தில் இது என்ன கேட்டுங்கிறதே சில சமயங்களில் மறந்து விடுகிறத நான் உலகத்துக்கு பின்னாடி சுயத்தின் மேலே சாய்ந்து சுயம் சொல்லுகிற வழியில் சென்று விடுகிறோமே என்று ரொம்ப மனது வேதனையோடு இங்கே வருகிற பொழுது கர்த்தர் வார்த்தையை தருகிறார். இப்படியாக அவர் அத்தனை மாறி இருந்தாலும் கூட நிர்மூலமே ஆக விடலை. அவர் விடாமல் அவர் கிருபையை கொடுத்து அவர் இரக்கத்தை அதிகமாக கொடுக்குறாரேன்னு ரொம்ப ஆண்டவர் மேலே அன்பு தான் நமக்கு பெருகுது. கர்த்தர் அவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவு இரக்கத்தை பெருக பண்ணுகிறார் நம்ம மேலே. எத்தனை தடவை போனாலும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அவர் தந்து விடுகிறார். அவர் நம்ம போல் அதை சொன்ன மாதிரி அம்மா போலவும் அந்த ட்ரைனேஜில் ஒரு அம்மா விழுந்த மாதிரி அவரும் அதுக்குள்ள சூழ்நிலையில் இறங்கி நம்ம தூக்கியிருக்கிற அப்படிப்பட்ட அன்பு தகப்பன் தூக்கி எடுத்து திரும்பவுமா அதை அப்படியே
அதில் ஏராளம் கரைகள் ஒட்டியிருந்தாலும் கூட அதை எப்படி கசக்கி பிழிஞ்சா தான் அது சரியாகுங்கிற சூழ்நிலை. அப்படி அதை அனுபவித்தது அவருடைய கிருபைங்கிறத நல்லா தெளிவாக அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்தபடினாலே அவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் கடந்து செல்வதற்கான பலனையும் தேவன் தருவார். அப்படிங்கிற விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக பரிதபிக்கிறக்கூடிய பிரதான ஆசிரியராய் அவர் எனக்கு இருக்கிறார். அதனால் நான் சோர்ந்து போகிறதே கிடையாது. இந்த ஜான் மேக்காத்தர் பிரதர் அதில் கூட சொல்லப்பட்ட அந்த ஒரு இதில் கூட துன்பத்தின் பாதையில் நடக்கும்போது கவலையை மேற்கொள்ள விடாமல் அந்த சூழ்நிலையை கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து செல்லும் பொழுது அவரே அந்த சூழ்நிலையை ஆண்டு கொண்டு அதை நேர்த்தியாய் நமக்கு நன்மையாக முடிய பண்ணுவார். இந்த சூழ்நிலை இப்படி இருக்குதே, இதில் இந்த அளவு கூட செய்ய முடியுமா அப்படிங்கிற நெருக்கங்கள் வருகிற பொழுது அது எவ்வளவு நன்மையானதை தேவன் செய்திருக்கிறார் என்று கேட்ட பொழுது ஆண்டவருக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்கு மாத்திரம் ஜெயத்தை தேடித்தர எதிலும் அவருடைய மகிமைக்கு குறைச்சலாய் எதுவும் நடக்காதவாறு நான் ஆவியானுடைய பலத்தோடு கர்த்தருடைய கிருபையை நாடி அவர்களுடைய கிருபை இரக்கங்கள் எவ்வளவா இருக்கிறது அதை பெற்று கடந்து செல்வேன் என்று விசுவாசத்தை நம்பிக்கையோடு அறிக்கை செய்கிறேன். ஆமென். கேட்ட வார்த்தைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் வைத்திருக்கிற மேலான இந்த வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே உம்முடைய மாறாத கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் நீர் உண்மை உள்ளவராய் எங்கள் வாழ்க்கையிலே இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நிர்மூலமாகாதபடி உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை தாங்கி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. எப்போதும் ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்ட உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் ஆண்டவரே உம்முடைய உண்மையும் நாங்கள் ருசி பார்த்து வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, சூழ்நிலையின் மத்தியிலே நாங்கள் தைரியமாய் ஆண்டவரே கிருபாசன தண்டைக்கு ஓடி வர எங்கள் ஊருக்கு உதவி செய்யும். மீட்பு அச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.